வணக்கம். தகவல் பரிமாற்ற கழகம். நான் கார்த்திகேயன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நண்பர்களே, இன்றைக்கி நம்ம ஒரு கதை பார்க்க போகிறோம். என்ன கதை அப்படின்னா, மிரளும் கிராமம் அப்படின்னு ஒரு பேய் கதை ஒன்று எழுதியிருக்கேன். அந்த கதையை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அந்த கதையை பார்க்கறதுக்கு முன்னாடி எல்லோரும் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, கீழே இருக்க வடிவ ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அதை அழுத்தி விட்டுருங்க. அதுக்கப்புறம் பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். அதையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆலில் போட்டுருங்க. அப்படின்னா தான் நான் போட வீடியோ உங்களுக்கு வரும். ஓகே. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வாட்ஸ்அப் குழு ஒன்று இருக்குது, திறமை அவர்கள் அப்படின்னு குழு இருக்குது. அதுவே ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு லிங்க் சேனலில் கொடுக்குறேன். சேனலில் கொடுக்குறேன். அது மாதிரி நம்மளோட சோஷியல் மீடியாஸ்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக்லேயும் தகவல் பரிமாற்ற கழகம்னு ஒரு பக்கம் உருவாக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நேற்றே நேற்றே தகவல் பரிமாற்ற கழகம் முகநூலில் ஆரம்பம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தோம். எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஓகே. இன்ஸ்டாகிராமில் இன்னும் சேனல் க்ரியேட் பண்ணல. ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லேயும் என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? நன்றி நண்பர்களே. இப்போ இது வாருங்கள், அந்த கதையை கேட்போம். பக்கம் 1. Here is the full story, starting with the title, without any additional conversation. மிரளும் கிராமம். அத்தியாயம் 1. மிரளும் கிராமத்தின் அறிமுகம். பொதிகை மலைத் தொடர்களின் அடர்ந்த சரிவுகளுக்கு நடுவே மிரளும் கிராமம் அமைந்திருந்தது. பசுமையான வயல்வெளிகளும் தெளிந்த நீரோடைகளும் நிறைந்த, கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை பறந்து விரிந்த ஒரு அழகிய கிராமம் அது. சூரியனின் முதல் கதிர் படும்போதே கிராமத்தின் ஒவ்வொரு வீடும் சுறுசுறுப்புடன் உயிர் பெறும். மாட்டு வண்டிகளின் சத்தமும், பறவைகளின் இசையும், குழந்தைகளின் கலகலப்பும் காலை பொழுதின் அடையாளங்கள். இந்த கிராமத்திற்குள் அமைதியும் அன்பும்தான் வாழ்ந்து கொண்டிருந்தன. இந்த கிராமத்தில்தான் எங்கள் கதையின் கதாநாயகர்களான 5 நண்பர்களும் வசித்து வந்தனர். கார்த்திகேயன் இந்த குழுவின் தலைவன். அறிவு கூர்மையும் தைரியமும் நிறைந்தவன். அவனது தந்தை வேலு ஐயா, கிராமத்தின் மூத்த விவசாயி, நேர்மைக்கு பெயர் போனவர். தாய் லட்சுமி அம்மாள், அன்பும் பக்தியும் நிறைந்தவள். கார்த்திகேயனுக்கு ஒரு தங்கை, பெயர் காவியா. அவளும் அண்ணனைப் போலவே துணிச்சல்காரி. சிவன், கிராமத்தின் பழைய கதைகளையும் சடங்குகளையும் அறிந்தவன். அவனது தந்தை ராமசாமி ஐயா, உள்ளூர் கோயில் பூசாரி, ஆன்மீகத்தில் ஆழமான நம்பிக்கை கொண்டவர். தாய் மீனாட்சி அம்மாள், அமைதியான சுபாவம் கொண்டவள். சிவனுக்கு ஒரு அண்ணன், பெயர் கணேஷ், வெளியூரில் வேலை செய்து வந்தான். திருப்பதி, குழுவில் மிகவும் உணர்ச்சிவசப்படக்கூடியவன், ஆனால் மிகவும் விசுவாசமான நண்பன். அவனது தந்தை சுந்தரம் மாமா, கிராமத்தின் மளிகை கடைக்காரர், எப்போதும் கலகலப்பாக பேசுபவர். தாய் சரோஜா அத்தை, அன்பும் உபசரிப்பும் மிக்கவள். திருப்பதிக்கு ஒரு தம்பி, பெயர் கவின், இன்னும் பள்ளி மாணவன். சங்கர், அமைதியானவன், அதிகம் பேசமாட்டான், ஆனால் மிகவும் சிந்தித்துச் செயல்படுபவன். அவனது தந்தை முருகேசன் ஐயா, மரவேலை செய்யும் திறமைசாலி. தாய் பார்வதி அம்மாள், எளிமையும் பொறுமையும் கொண்டவள். சங்கருக்கு ஒரு அக்காளும் ஒரு தங்கையும் உண்டு, பெயர்கள் கவிதா மற்றும் பிரியா. சிவசங்கரன், இவன் கிராமத்தின் மிகச்சிறந்த ஓவியன். அமைதியான சுபாவம் கொண்டவன், நந்தினியின் காதலன். அவனது பெற்றோர் குமார் ஐயா மற்றும் கௌரி அம்மாள் ஆகியோர் கிராமத்தின் நடுவில் ஒரு சிறிய வீட்டில் வாழ்ந்து வந்தனர். சிவசங்கரன் அவர்களுக்கு ஒரே மகன். இந்த 5 நண்பர்களும் சிறுவயதிலிருந்தே இணைபிரியாதவர்கள். கிராமத்தின் ஒவ்வொரு சந்தோஷத்திலும் துக்கத்திலும் ஒன்றாக நின்றனர். அவர்களின் நாட்கள் சிரிப்பிலும் விளையாட்டிலும் கனவுகளிலும் நிறைந்திருந்தன. அத்தியாயம் 2. மிரட்சியின் நிழல். ஒரு நாள், கிராமத்தின் பழம்பெரும் குடிமக்களில் ஒருவரான சிவன் ஐயா, தனது ஓலை குடிலின் வெளிச்சம் மங்கிய மூலையில் உட்கார்ந்திருந்தார். அவர் முகம் சோர்வுற்றிருந்தது. கிராமத்தில் தொடர்ச்சியாக நடந்து வந்த சில மர்மமான பக்கம் 2. சம்பவங்கள் அவரது மனதை வாட்டி வதைத்தன.
இரவு நேரங்களில் கேட்கும் வினோத சத்தங்கள். திடீர் நோய்கள், கால்நடைகளின் மர்ம மரணங்கள். இவை கிராம மக்களை ஒருவிதமான அச்சத்தில் ஆழ்த்தியிருந்தன. கார்த்திகேயனும் அவனது நண்பர்களும் இந்த மர்மங்களுக்குப் பின்னால் உள்ள உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தீர்மானித்தனர். அன்று மாலை 5 நண்பர்களும் சிவன் ஐயாவை பார்க்கச் சென்றனர். ஐயா, சமீப காலமா கிராமத்துல ஏதோ சரியில்ல. ராத்திரில வினோத சத்தம் கேட்குது. திடீர்னு மக்கள் நோய்வாய்ப்படுறாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு எங்களுக்கு தெரிஞ்சாகணும். என்று கார்த்திகேயன் கேட்டான். சிவன் ஐயா நிதானமாக தலையசைத்தார். அவர் கண்களில் ஒருவித சோகம் படர்ந்திருந்தது. நீங்க கேட்குறது நியாயம்தான்டா. இந்த கிராமம் இப்ப இருக்கற நிலைக்கு காரணம். பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு கொடுமையான சம்பவம். அதோட சாபம்தான் இப்போ இந்த கிராமத்தை ஆட்டிப் படைக்குது. அவர் அந்த கொடூரமான கதையைச் சொல்லத் தொடங்கினார். கிராமத்தில் நிலவிய அமைதியைச் சிதைத்த அந்தச் சம்பவம். இருண்ட காலத்தின் ஒரு பக்கத்தை புரட்டுவது போல் இருந்தது. ஐயாவின் வார்த்தைகள் அந்த ஓலை குடிலில் ஒரு ஆழ்ந்த சோகத்தையும் பயத்தையும் பரப்பின. அத்தியாயம் 3. நந்தினி ஒரு சோகப் பிறப்பு. சிவன் ஐயா கண்களை மூடி தன் குரலை இன்னும் தாழ்த்தினார். அவர் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் அந்த பழைய ஓலை குடிலின் சுவர்களில் ஒருவித நிழலைப் போல படர்ந்தது. அந்த பொண்ணு பேரு நந்தினி. கிராமத்தோட சிரிப்பு, கிராமத்தோட வசந்தம் அவ. நல்ல மனம் படைச்சவ. அதே கிராமத்தைச் சேர்ந்த சிவசங்கரன் அவளை உசுருக்கு உசுரா காதலிச்சான். அவங்க 2 பேரும் ஒன்னு சேரணும்னு கிராமமே ஆசைப்பட்டுச்சு. ஐயா தன் கதையை தொடங்கினார். நந்தினி மிரளும் கிராமத்தின் அமைதிக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தாள். அவள் அழகு, அன்பு மற்றும் அறிவின் உருவம். கிராம மக்கள் அனைவரும் அவளை நேசித்தார்கள். குறிப்பாக சிவசங்கரன் அவளை ஆழமாக காதலித்தான். அவர்களின் காதல் கிராமம் முழுவதும் பேசப்பட்டது. திருமணம் செய்து கொள்ள இரு வீட்டார் சம்மதத்தையும் பெற்றிருந்தார்கள். அவர்களுடைய எதிர்காலம் பிரகாசமாக இருந்தது. ஆனா காலம் அவங்களுக்கு வேற ஒன்னு வச்சிருந்தது. நம்ம பக்கத்து கிராமத்துல ஒருத்தன் இருந்தான். அவன் பேரு ரத்தினவேல். பணத்திமிரும் அதிகார வெறியும் புடிச்சவன். நந்தினியோட தந்தை ராமலிங்கம் ஐயா வுக்குச் சொந்தமான நிலத்து மேல அவனுக்கு ஒரு கண். அந்த நிலத்த அபகரிக்க அவன் பல வழிகள்ல முயற்சி செஞ்சான். ராமலிங்கம் ஐயா எதுக்கும் மசியல. அதனால ஒரு நாள் ராத்திரி ரத்தினவேல் தன்னோட அடியாட்களோட வந்து ராமலிங்கம் ஐயாவை அடிச்சு போட்டுட்டான். நந்தினி ஓடிவந்து அப்பாவ காப்பாத்த பார்த்தா. அப்பதான் ரத்தினவேலோட கண்ணு நந்தினி மேல விழுந்துச்சு. அவளோட அழகு அவனுக்குள்ள இருந்த மிருகத்தை வெளியே கொண்டு. பக்கம் 3. வந்துச்சு. சிவன் ஐயாவின் குரலில் ஒருவித அருவருப்பு தெரிந்தது. நந்தினியையும் சிவசங்கரனையும் கோயில்ல இருந்து திரும்பும்போது. ரத்தினவேல் ஆட்களோட வந்து வழி மறிச்சான். சிவசங்கரன் தடுக்க போராடினான். ஆனா அவங்க சிவசங்கரன அடிச்சு துவம்சம் பண்ணி. ஒரு மரத்துல கட்டிப் போட்டாங்க. அவன் கண் முன்னாடியே நந்தினிய வலுக்கட்டாயமா தூக்கிட்டு போயிட்டான் ரத்தினவேல். சிவசங்கரன் கதறினான். ஆனா அவனால ஒண்ணும் பண்ண முடியல. நந்தினிய அவன் தன்னோட பண்ணை வீட்டுக்கு கடத்திட்டு போனான். அந்த பண்ணை வீடு நம்ம கிராமத்து கிணத்தடி பக்கத்துல இருந்துச்சு. வெளியில இருந்து வந்த ஒருத்தன் நம்ம கிராமத்து பொண்ணுக்கு இப்படி ஒரு அநீதி பண்ண போறான்னு யாருக்கும் அப்ப தெரியல. சிவன் ஐயா குரல் தழுதழுத்தது. அவ அங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான்னு நினைச்சாலே மனசு பதறுது. ஒவ்வொரு நாளும் ஒரு நரகத்தை அனுபவிச்சா. அத்தியாயம் 4. சிதைந்த புனிதமும் க்ரூர மரணமும். சிவன் ஐயா கண்களில் தெரிந்த வெறுப்பு. அவர் சொல்லப் போகும் கொடுமையின் ஆழத்தை உணர்த்தியது. ரத்தினவேல் நந்தினியை கடத்திட்டு போனதுக்கு அப்புறம் நடந்ததெல்லாம். ஒரு மனுஷனால நினைச்சு பார்க்க முடியாத கொடூரம்டா. நந்தினி அந்த பண்ணை வீட்டில் சிறை வைக்கப்பட்டிருந்தாள். ஒவ்வொரு நாளும் அவளுக்கு ஒரு நரகமாக இருந்தது.
ரத்தினவேல் அவளை மனதளவிலும் உடல் அளவிலும் சித்திரவதை செய்தான். அவன் தினமும் போதையில் வந்து அவளை வார்த்தைகளால் துளைப்பான். நீ என்னோடவ. இந்த கிராமத்துலயோ வேற எங்கேயோ எந்தப் பயலும் உன்ன கல்யாணம் பண்ண முடியாது. உன் மானம் இனி என் கையில்தான். என்று கத்தி அவளை அவமானப்படுத்துவான். நந்தினியின் அழுகையும் கெஞ்சுதலும் அவனுக்கு வெறும் கேளிக்கைதான். அவள் உண்ண மறுத்தால் பல நாட்கள் பட்டினி போடுவான். தூங்க மறுத்தால் அவளை நிற்க வைத்து தண்ணீரை ஊற்றி குளிரில் நடுங்க வைத்து துன்புறுத்துவான். அவள் சிவசங்கரனைப் பற்றியோ தனது கடந்த காலத்தைப் பற்றியோ பேசினால் அவளை ஒரு மரக்கட்டையால் கண்மூடித்தனமாக அடித்து உதைப்பான். அவளது உடலில் இரத்தம் கசியும்போதும் அவள் கண்களில் சிவசங்கரனுக்கான காதல் ஒளி மங்கவில்லை. இது ரத்தினவேலுக்கு இன்னும் ஆத்திரமூட்டியது. நந்தினியின் ஆன்ம பலத்தை உடைக்க அவன் எவ்வளவோ முயற்சி செய்தான். ஒரு நாள் அவளை ஒரு கயிற்றால் கட்டிப்போட்டு அவளது காதலன் சிவசங்கரனைப் பற்றி இழிவாக பேசினான். உன்னோட சிவசங்கரன் ஒரு கோழை. உன்னை காப்பாத்த அவனால முடியல. அவன் வந்திருந்தா உன்னையும் சேர்த்து கொன்று இருப்பேன். என்று ஒவ்வொரு வார்த்தையிலும் விஷத்தை பரப்பினான். நந்தினிக்கு ஆத்திரம் தலைக்கேறியது. அவள் தன் வாயில் இருந்த இரத்தத்தை காரித்து அவன் முகத்தில் துப்பினாள். அவ்வளவுதான். ரத்தினவேல் கோபத்தில் வெறிகொண்டு அங்கிருந்த கூர்மையான மண்வெட்டியை எடுத்து நந்தினியின் தலையில் ஓங்கி அடித்தான். அவளின் அலறல் அந்த இருண்ட பண்ணை வீட்டில் அடங்கிப்